ம். ம். அங்க அழுக்க இருக்கு பாருங்க, நல்லா தொடங்க. பாத்து டேபிளுக்கு வலிக்க போகுது. ஆமா, என்னால முடியலப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தொடக்கட்டுமா? ரெஸ்டா? சித்தப்பு ரெஸ்டே கிடையாது, ஃபுல்லா ட்விஸ்ட் தான். என்ன அதுக்குள்ள இடுப்புல கை வச்சிட்டீங்க? எத்தனை பேர் இடுப்புல கை வச்சிருப்ப? எப்படி உன் இடுப்புலயே உன் கைய வைக்க வச்சேன் பாத்தியா? இப்ப தெரியுதா வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு? லேடிஸ் எல்லாம் நீ எவ்வளவு அசால்ட்டா டீல் பண்ணுவ? அவங்க வேலைய ஒரு அரை நாள், ஜஸ்ட் 3 hours உன்னால பார்க்க முடிஞ்சதா? இங்க யாரு? இனிமேலாவது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்க. அத்தை, உங்க திமிரா பேசினாங்க தான் வேலை செய்ய சொன்னோம். அதான் நிறைய வேலை வாங்கியாச்சுல, இதுக்கு மேல வேண்டாம், விட்டுலாம். நானும் இதேதான் மாப்பிள்ள நினைச்சேன். ஏய் சிவனாண்டி, இனிமேலாச்சும் வாய் சவடால் விடாம ஒழுங்கா உன் வேலையை பாரு. தேவையில்லாம வாய் சவடால் விட்டா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். டேய், என் வாழ்க்கையில என்ன யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினது இல்ல. இத நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. சீக்கிரமே இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். என்ன மாமே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க. மிஸ்டர் சித்தப்பா, இதை யார் எடுத்துட்டு போறது? போகும்போது வெளியே வச்சுட்டு போங்க. பார்த்து வலிக்கிட போகுது. வாக்கா. வா சந்திரா. ஏய், ஏன் கண் கலங்குற? எனக்கு இன்னும் மனசே ஆறலங்க. என் அக்கா வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் செஞ்சீங்களே, அதை இப்ப நினைச்சா கூட என்னால தாங்க முடியலங்க. நீங்க துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சப்ப என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு உள்ளுக்குள்ளே கொதிச்சு போயிருந்தேன். அந்த டிரைவர் பையில அப்படி கொண்டு போட்டுறணும்னு கோவம் கூட வந்துச்சு. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு பொறுமையா இருந்தேன். எனக்கும் அந்த வேலையெல்லாம் செய்யறப்ப அப்படியே உயிர் போற மாதிரி தான் இருந்துச்சு சந்திரா. அதுவும் உன் அக்கா பொண்ணுங்களா என்கிட்ட வேலை வாங்கும் போது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதை விடு மருமகளே. அந்த வீட்டோட மாப்பிள்ளைய இருக்கான்ல, மம்புடி தலைய, விளங்காத பைய, அவன் எங்க 2 பேரும் எப்படி நக்கல் அடிச்சான் தெரியுமா? அதை நினைச்சதான் என்னால தாங்க முடியல மருமகளே. ஆமா மாமா, அவன் அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் ஆட்டம் போடுறான். அவன் மாலையும் ஒட்ட அடக்கணும், அப்பதான் அவன் அடங்குவான். சந்திரா, அவன் ஒரு அல்ல கை, அவன்லாம் நமக்கு ஒரு ஆளா? நாம பழி வாங்க வேண்டியது அந்த டிரைவர் பயலத்தான். என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின அவனை சும்மா விடக்கூடாது சந்திரா. அவன் இதுவரைக்கும் பார்த்த சந்திரா வேறங்க. இனிமே பார்க்க போற சந்திராவை அவனால ஃபேஸ் பண்ணவே முடியாது. டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்து அவன் யாருன்னு என் அக்கா காரிக்கு தோல் உரிச்சு காட்டி அவன் மூலமாவே அவனை வீட்டை விட்டு துரத்த போறேன். அது வரைக்கும் இனிமே நான் ஓய மாட்டேன். மருமகளே, நீ அந்த டிரைவர் பையில பழி வாங்கறதுக்கு என்ன செஞ்சாலும் சரி, இந்த மாமா அதுக்கு உறுதுணையா இருப்பேன். அதை மட்டும் மறந்துடாத. அந்த டிரைவர் பையலுக்கு அதிரடியா ஒரு ஆட்டத்தை காட்ட சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ண சொன்னேனே, ஏற்பாடு பண்ணீங்களா? என்னாச்சு? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சந்திரா. அங்க பாரு, நீ சொன்ன ஆளே வராரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வர சொன்னதா சொன்னாங்க மேடம். ஆமா சார், நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க மேடம். முதல்ல இதை வாங்கிக்கோங்க. சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? நான் இப்ப சொல்ற மாதிரி செய்யுங்க சார்.
சரிங்க பாட்டி, சரிங்க. சொல்லு கார்த்தி. நம்ம தாத்தாவோட கோயில் விஷயமா நாளைக்கு நீ ஆனந்த் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் முன்னாடி கையெழுத்து போட வேண்டியிருக்கு. மத்த எல்லாத்தையும் நீங்க நேர்ல வந்ததும் சொல்றேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க. சரி கார்த்தி, எத்தனை மணிக்கு வரணும்? காலையில 10 மணிக்கு அங்க இருங்க. சரி கார்த்தி, வந்துடும் கார்த்தி. ஓகேண்ணா. என்ன மாப்பிள்ள, மத்த 2 மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டாங்களா? மாமா, அருண் ஆனந்த் அங்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டான். என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோம். இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம், தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. மாமா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சகல எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாரு. நீங்க தைரியமா இருங்க மாமா.